பையன் வந்து ஒரு நோட்டு வாங்கியிருந்தான் அவனுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து பிள்ளைக்காக வந்து குட்டி ஸ்டிக்கர் வாங்கியிருந்தான். வந்து இது வந்து 100 ஃபில்ஸ் தான். நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிள்ளைங்களுக்கு அந்த எழுதி விளையாடுவாங்கல்ல, அதுக்காக 200 ஃபில்ஸ் 4 இருந்துச்சு. பட் பெருசு வந்துருந்துச்சு, அது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 72 பென்சில் நினைக்கிறேன். அம்மா 72 பென்சில் வந்து 1 கேடி இது இருந்துச்சு. இது பட் கொஞ்சம் நல்லா ஆஃபர் மாதிரி தோணுச்சு. பட் இந்த பென்சில் அந்த அளவு நமக்கு கிடைக்கிறது டக்குன்னு, அதனால் இதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேன் குட்டி பிள்ளைங்களுக்கு. இது வந்து 200 ஃபில்ஸ் இப்படி அந்த நிறைய இந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து க்ளூ ஸ்டிக்கு. இது வந்து தனித்தனியாக தான் கிடச்சிச்சு. ஒன்று வந்து 100 ஃபில்ஸு பெரிய பேக்கிங்காக கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த டைரி இருக்குல்ல, இது இது வந்து ஆஃப் கேடி. எனக்கு பிடிச்சும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம வாங்கிட்டோம். 3 பேருக்குமே 3 கலர்ஸ் இது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பு வாங்கியிருந்தோம். இதோட விலை வந்து 60 தினார். நிறைய மாடல்ஸ் இருந்தோம். நான் வந்து ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக வைக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இதுவும் வந்து 60 தினார். இது வந்து இப்படி பூ மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் அதிலே நல்லா கலர்ஸ் இருந்துச்சு. பட் நான் இதுதான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு.